ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், நீங்கள் ஞான மேகங்கள், ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை ஞான கடலாக இருக்கார், குழந்தைகளாகிய நீங்கள் ஞான மேகங்களாக இருக்கீங்க. தந்தைக்கிட்டேருந்து ஞானத்தை அப்படியே உறிஞ்சு மற்றவர்களுக்கு மலை போல பொழியணும், மற்ற இடங்களுக்கு சென்று மலை போல பொழியணும்னு சொல்கிறார். அப்போ தான் எல்லோரும் பசுமையாக சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களாம் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. யார் இப்படி தாரணை செய்ய வைக்கிறாங்களோ அவங்கள தான் சுறுசுறுப்பான மேகங்கள்னு சொல்ல முடியும். யார் இப்படி தாரணை செய்ய வைக்கலையோ, தாரணை தனக்கும் செய்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் செய்ய வைக்கலையோ அவங்கள சோம்பேறி மேகங்கள் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இப்படி சோம்பேறி மேகங்களாக இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்களுடைய வயிறு ஒட்டி போயிருக்கும், அதாவது புத்தி காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஏழைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஞானத்தில் ஏழைகளாக இருப்பாங்க, நாளைக்கு ராஜ்யத்தில் பிரஜைகளாக போயிடுவாங்க. ஆனால் சுறுசுறுப்பான மேகங்களாக இருக்கக்கூடியவங்க, நல்ல தாரணை செய்து மற்றவர்களுக்கு செய்ய வைக்கக்கூடியவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்க. இந்த சமயத்தில் சங்கமயுகத்தில் கூட அவங்களுடைய மகிமை பாடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஆத்ம பரமாத்மா ட்ராமாவை பற்றி புரிய வைக்கிறாரு. மனிதர்கள், பெரிய பெரிய பண்டிதர்கள், வித்வான்களுக்கெல்லாம் ஆத்மாவே பரமாத்மா, தத்துவம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எவ்வளோ தவறாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ட்ராமா, அதாவது இந்த சிருஷ்டி சக்கரம் கூட லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அது அஞ்ஞானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் பாபா. உண்மையான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மா குழந்தைகள், பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்குமே உருவம் ஒளி புள்ளி தான். பரமாத்மா பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை, ஆத்மாக்களான நீங்கள் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வாரீங்க, சத்வரஜோ தமோ நிலையை அடையிறீங்க. மீண்டும் தந்தை உங்களை தமோ நிலையிலேருந்து மீண்டும் சத்துவ நிலைக்கு உயர்த்துறேன், அதாவது தமோ பிரதான நிலையிலேருந்து சத்துவ பிரதான நிலைக்கு உயர்த்தி கொண்டுட்டு போகிறேன். இதுதான் ட்ராமா. இது 5000 வருஷத்துக்கான விஷயமா இருக்குது. நான் கூட ட்ராமாவுடைய பந்தனத்துக்கு கட்டுப்பட்டிருக்கேன். பகவான் நினச்சா எதனாலும் செய்திடலான்னு மனிதர்கள், பக்தர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நானும் கூட ட்ராமாவின் பந்தனத்துக்கு கட்டுப்பட்டிருக்கேன்னு பரமாத்மாவே சொல்கிறார். ஓகே, அடுத்து செகண்ட் பாயிண்ட் பிரம்மா பாபாவை பற்றி சொல்கிறாங்க. பிரம்மா பாபா எப்படி உடல், மனம், பணம் எல்லாத்தையும் யக்கியத்துக்காக அர்ப்பணித்து எவ்வளோ பெரிய லாட்ரி அடைஞ்சிட்டாரு. லட்சுமி நாராயண் போஸ்ட்டுக்கு போக போகிறாங்க இல்லையா, அதனால் உடல், மனம், பணம்லாம் தந்தை அர்ப்பணித்து அவர் அந்த மாதிரி பெரிய லாட்ரி அடைஞ்சிட்டார். அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய உடல், மனம், பணம், என்னென்ன செல்வங்கள், பொக்கிஷங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்களும் உலகத்துக்கு எஜமானராகிறதுக்கான முயற்சி செய்யணும். இது தந்தை படைத்த ருத்ர ஞான யக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிராமணர்களின் பணம் மட்டுமே, அதாவது பிராமணர்களின் செல்வங்கள் மட்டுமே உபயோகப்படுத்தப்படும். உங்களுடைய வருமானம் மட்டுமே இங்கே செலவழிக்கப்படும். மற்ற சூதரர்களின் பணமோ செல்வங்களும் இங்கே செலவழிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே லட்சுமி நாராயணனுடைய ஃபோட்டோவை நீங்கள் கூடவே வச்சுருக்கணும். அதுதான் உங்களுடைய குறிக்கோள், லட்சியம். அப்போ இந்த லட்சுமி நாராயணன் ஃபோட்டோவை பார்க்கும்போதே உங்களுக்கு குஷி ஏற்படும். அதாவது ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோவை பார்க்க போது கூட பக்தர்களுக்கு குஷி ஏற்படுறதில்ல. ராம் சீதை ஃபோட்டோவை பார்த்தா கூட யாருக்கும் குஷி ஏற்படுறதில்ல. ஆனால் இந்த லட்சுமி நாராயணன் ஃபோட்டோவை பார்த்து எல்லாருமே குஷி அடைவாங்க. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கூட மகாராஜா, மகாராணி ஆகிறதுக்கான உயர்ந்த லட்சியம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கேற்ற லட்சணங்களை இப்போ கொண்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஃபோட்டோவை கையிலே வச்சுக்கோங்க. அப்போ எப்போவும் சதா குஷியுடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து தேர்ட் பாயிண்ட் ஷியாம் சுந்தரரை பற்றி சொல்கிறாரப்பா. அப்புறம் பிரயாணி அப்படிங்கிற கதையும் அதோடு சேர்த்து சொல்கிறார். ஷியாம்னா கருப்பு, சுந்தரர்னா வெள்ளை. பிரயாணி அப்படிங்கிறது தந்தை பரநாமத்துலேருந்து இங்கே உங்களை இந்த கருப்புலேருந்து வெள்ளையாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரயாணிக்கு ஒரு கதை சொல்லுவாங்க எப்போவும் பக்தி மார்க்கத்தில் கூட. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு பிரயாணி ஒரு ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அழுக்காக கருப்பானவர்களாக இருந்தாங்க. அவர் நைட்டு நேரம் பிரயாணியாக வந்திருப்பார். அந்த 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 ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்க மனிதர்கள் அழுக்கானவர்களை பூரா
காலையிலேக்குள்ளேயே நல்ல தேவதைகளை போல் வெள்ளையானவர்களாக மாற்றிடுவார். பியூட்டிஷியன் போல் மேஜிக் பண்ணி மாற்றிடுவார். அதே போல் பாபாவும் உதாரணமாக நம்ம விஷயத்த சொல்கிறார். இது சங்கம யுகத்தின் கதையாக இருக்குது. இந்த பிரயாணி பரமாத்மா நான் தான், அழுக்கானவர்கள் நீங்கள் தான், உங்களை அழுக்கானவர்களான அழுக்காக கருப்பாக இருக்க உங்களை நான் இப்படி வெள்ளையாக தேவதையை போல ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இது சங்கம யுகத்தின் விஷயமா இருக்குது. அதுவும் பாருங்கள், இரவு நேர பயணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரவு நேரம்ன்றது இந்த சிருஷ்டி சக்கரத்தின் இரவு நேரம், அது கலியுகமாக இருக்குது. கலியுகத்திலேருந்து பகல் நேரம்ன்றது எது? சத்தியுகம். சத்தியுகத்தும் பகல் நேரம் விடியும் போது நீங்கள் தேவதையாக மாறிடுறீங்க. இதைத்தான் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து தந்தை அந்த லட்சுமி நாராயணனுடைய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அந்த லட்சுமி நாராயணனுடைய ஃபோட்டோவில் நாராயணன் லட்சுமி 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நாராயணனுடைய ஃபோட்டோ மட்டும் பாபா வச்சுக்கிட்டார். இந்த லட்சுமி நாராயணனுடைய கால் அமுக்கிறது மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதை பாபா எடுத்துட்டேன் பக்தி மார்க்கத்திலே அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மா பாபா. ஏன்னா லட்சுமி அங்கே சத்தியுகத்தில் யாருடைய காலையும் அமுக்க மாட்டாங்க. இது கலியுகத்தின் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். கலியுகத்தில் தான் கணவன்மார்கள் மனைவியை காலை பிடிக்க சொல்லுவாங்க. காலமிக்கோட சொல்கிறதுலாம் இந்த ராவண ராஜ்யத்தின் விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தந்தை அழிவற்ற சர்ஜனாக இருக்கேன். இன்றைக்கும் தந்தை அந்த அழிவற்ற சர்ஜன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஞானம்ங்கிற ஊசினால், அதாவது மன்மனா பவ அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை போட்டு உங்களுக்கு 63 பிறவிகளாக பிரிச்சிருந்த 5 விகாரங்களின் நோயை போக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன இன்ஜெக்ஷன்? மன்மனா பவன்ற இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு டாக்டருக்கு தன்னுடைய பேஷண்ட்டுக்கு, அதாவது நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது உடனே அவருக்கு அந்த என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மருந்தோடைய பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஒரு லாயருக்கு வாதாடிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த லா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். அப்படின்னா தான் அவரால் நல்லா வாதாட முடியும். அதே போல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது டக்குன்னு ஞான பாயிண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஞான தாரணை இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் மற்றவர்களுக்கு அதன் மூலமாக லாபம் ஏற்படும். ஞானத்தின் அம்பு தைக்கும். அப்போ அவங்க பலியாகி பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4th பாயிண்ட் வரதானம். பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் மனசில் எந்த கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் எல்லாமே பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்ன ஃபாலோ பண்ணி நடந்தாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்தால் போதும், பிரம்மா பாபாவுக்கு சமமாகிடுவீங்க. இது உதாரணமாக கம்ப்யூட்டரில் கூகுள் இருக்குது இல்லையா? நமக்கு எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் தேவைன்னாலுமே அந்த கேள்வியை நம்ம கூகுளில் டைப் பண்ணி போட்டோன்னா அதை ஆன்சர் நமக்கு எடுத்து கொடுத்துரும் இல்லையா? அதுபோல் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான ஆன்சர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்கள் மனதில் ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் எழும்போதெல்லாம் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அப்போ உங்கள் மனசில் எப்படி வந்துடும்? எப்படிங்கிற விஷயம் போய் இப்படி செய்தால் போதும், நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாகிடுவேன் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அப்போ கேள்விகளின் குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடையவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போ நீங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாக ஆவீங்க? ஏக்கிற ஸ்திதியில் ஒரு பாபாவை பின்பற்றி நடக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன். சதா ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்கணும். உங்களுடைய ஆத்மீக ஸ்திதியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்கணும். அந்த அனுபவத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.